ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்மில் க்ரௌன் டைல் HMPK மல்டி கலர் பேர் ஒன்று இம்போர்ட்டட் பேர் ஒன்று எடுத்து ப்ரீட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 150 ப்ரைஸ் மேலே வந்தது. அதுக்கப்புறம் அதில் செல்லஃபின்லாம் போக ஒரு 80லேருந்து 90 மீன்கள் வரையும் நம்மளுக்கு கிடச்சிது. அது என்னாச்சுன்னா, டைரக்ட் சன்லைட்டில் அவுட்டோரில் வைக்கிறதுனால தண்ணி வந்து அடிக்கடிக்கும் பாசம் பிடிச்சி அழுக்காயிடுது. ஸோ அதை தண்ணி மாற்றிடலாம். தண்ணி மாற்றினா தான் மீனோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம தண்ணி மாற்றியும் ரொம்ப நாள் ஆகுது. ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆகுது. தண்ணி மாற்றாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, அப்படியே அந்த மீன்களுக்கு வந்து சிக்காயிடும். அப்படியே நிறைய டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபின்ரோட் வால் ஒட்டிக்கும் அப்படியே அது. அப்புறம் வந்து இந்த ஐ பிரச்சனை, கண்ணில் இப்போ ஏதாவது குண்டா கண் வீங்கிறது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அப்புறம் வந்து ட்ராப்ஸின்ற ஒரு இது வரும், வயிறு வீங்கிடும் அப்படியே. அந்த மாதிரி இதுவெல்லாம் வரும். அதனால் நீங்கள் சின்ன டப்பில் கூட மீன் வளர்க்கலாம். ஆனால் ஒரு 2 வீக்ஸுக்கு ஒரு வாட்டி புது தண்ணி நீங்கள் மீனுக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்கள் மீன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் வளரும். எந்த ஒரு டிசீஸும் இல்லாமல் நம்ம காப்பாற்ற முடியும் மீன்களை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன்களுக்கு புது தண்ணி மாற்றியாச்சு. இதோட ஒரு 2 வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது லைவ் பிளான்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் தொடர்ந்து எக்ஸோட்டிக் மீன்களை எப்படி வளர்க்கலான்றதை பற்றி நிறைய வீடியோ போடுவேன் இனிமேல். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.